கரெக்டாக எப்படி ப்ரூனிங் பண்ணுறது, நம்ம ஒழுங்காக கவாத்து பண்ணுறோமா, அது எந்த மரமாக இருந்தாலும் சரி. மக்களே வணக்கம், நான் உங்கள் ஓசூர் விவசாயி. இந்த வீடியோவில் நான் 2 வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்கேன். அது யூடியூப்பில் எடுத்து நான் ஷேர் பண்ணது. முதல் வீடியோ இப்போ 2வது வீடியோ பாருங்க. கொட்டி கிடக்குன்னு பாக்குறீங்களா? இது தானா கொட்டல, நானா கொட்டை வச்சது தாங்க. வந்து ப்ரூனிங் பண்ணி விடணுங்க. இது ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் ப்ரூனிங் மரம் தான். பட் இது கொஞ்சம் நம்ம பண்ணி விட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஆஃப்டர் ஒரு முதல் வீடியோல காட்டுற ப்ரூனிங் கரெக்டா அல்லது 2வது வீடியோல காட்டுற ப்ரூனிங் கரெக்டா தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்களும் ஏதாவது ட்ரை பண்ணுங்க. இந்த மரத்துல இருக்கிற கிளைய தான் வெட்டணும், இலைய அல்ல. இலைய வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒளிச்சேர்க்கை நடக்காது. ஒளிச்சேர்க்கை நடக்கலைன்னா உங்களுடைய மரம் பெருக்காது. நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, இந்த கவாத்து பண்றன்ற பேர்ல இந்த இலைய மொத்தமா பிடுங்கி எடுத்துறீங்க. அது தவறான முறை. ஒழுங்கான முறை என்னவென்றால், அது செடியோட கிளைய பிடுங்கி எரிய வேண்டியதுதான். செடியோட கிளை முத்துறதுக்கு முன்னாடி அது இலசா இருக்கும் போதே நீங்க பிடுங்கி எடுத்துட்டீங்கன்னா நல்லது. செடி முத்துனதுக்கு அப்புறம் நீங்க வெட்ட போகும்போது அடிப்பட ரொம்ப வாய்ப்புகள் உண்டு. சரியா? கையில இந்த மாதிரி மெதுவா பிடுங்கி எடுத்துட்டாலே அது வந்துடும். இது போல மரம் சார்ந்த விவசாயத்திற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.